ஸோ எல்லா படம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எல்லாமே எப்பவுமே எனக்கு ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. படம் முடிச்சதும் உங்களில் நிறைய பேர் தனியாக கூட்டிகிட்டு போய் உங்கள் ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. ஸோ அதுக்கு தேங்க்யூ. இன்ஃபேக்ட் அம்மா அப்பா எப்பவுமே என்கிட்ட கேட்பாங்க, சரி இன்னும் ஒரு படம் ரிவ்யூ வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி. ஸோ அவங்கள்ட்ட எப்பவுமே சொல்லிட்டு இருந்திருக்கேன். நீங்கள் எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவ் ஃபீட்பேக், ரொம்ப சப்போர்ட்டிவான ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. என்ன மாதிரி படங்கள் பண்ணணும், என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் எல்லாம் சொல்லிட்டு இருந்திருக்கீங்க. ஸோ தேங்க்யூ. அதுக்காக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு படம் கான்சிட்டி இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ ரிவ்யூ ஷோ பார்த்து நீங்கள் எல்லாரும் உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. ஜஸ்ட் தேங்க்யூன்னு சொல்கிறதுக்கு தான் இந்த மீட். ஏன்னா அன்றைக்கி சரியாக பேச முடியல. ஸோ கான்சர்ட்டை பற்றி சொல்லணுன்னா நீங்கள் ஸ்டார் காஸ்ட்லாம் பார்த்துட்டீங்க. ஒரு ஒரு ஃபேமிலியோட சந்தோஷமாக ஜாலியாக ஒரு நல்ல அழகான ஒரு கதை இருக்கிற ஒரு ஸ்டோரி. ஹரிஷோட டெபியூ படம் சூப்பராக எடுத்திருக்காரு. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே வடுகர் சினிமா இருக்கட்டும், யோகி பாபு சாராக இருக்கட்டும், விடிவி சாராக இருக்கட்டும், தம்பிராமையா சாராக இருக்கட்டும், ஆனாபெனாக இருக்கட்டும், படத்தில் என்னோட பையன் அகிலனாக இருக்கட்டும், எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ படம் பார்த்து உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. சார் கரண்ட் தான் கரண்ட் டாபிக். படத்துலையும் நிறைய கரண்ட் கம்மி போகுது. கரண்ட்டுக்கும் கதைக்கு என்ன சம்மந்தம் சார்? நானும் விடிவி சாரும் இபி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம் சார். அதனால தான் கரண்ட் ரிலேட்டான விஷயம் இருக்குது. பட் இது 3-4 மாதம் முன்னாடியே ஷூட் பண்ண படம். ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கும் நம்ம ட்ரெயிலில் வந்த சீனுக்கும் எந்த ரெலவன்ஸும் இல்லை. கைதி மேம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த ஒரு அப்ரிசியேஷன் கிடச்சில, சத்தியமாக எதிர்பார்க்கல. ஸோ ஐ திங்க் ஜிகே சினிமாஸில் அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்ததுக்கப்புறம் அந்த கண்டிப்பாக அதை மறக்க மாட்டேன். அது ப்ரொட்டாகனிஸ்ட் தான் டஃப்பாக இருக்குது மேம். ஆமாம், ஏன்னா ஆன்டிக்னஸ் வந்து இது வரைக்கும் ஃபார்ச்சுனேட்டாக இருந்திருக்கேன். எல்லா பெரிய ஸ்டார்ஸோட படத்தில் அந்த ஆன்டிக்னஸ் ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களோட ஃபேன்ஸ் வந்து பார்ப்பாங்க. ஸோ அதில் நான் ஒரு குட்டி பாட்டாக இருக்கேன். சோலோ படங்கள் வந்து பார்க்கட்டும். ஹோப்ஃபுல்லி கான்செப்டிலேருந்து அந்த ஆரம்பம் நம்புகிறேன். சார் உங்கள் மாஸ்டருக்கு நீங்கள் பிறந்த நாள் நீங்கள் மட்டும் சந்திக்கல, அவங்க கூட நடிச்சு எல்லாரும் செஞ்சுட்டு இல்லை, விஜய் சார் மெசேஜ் பண்ணேன். அவரை போய் இன்னும் சவுண்டாக பேசணுமா? ஓகே. சாரி மேம். இல்லை சார், அவரை போய் மீட் பண்ணல, டிஸ்டர்ப் பண்ண விரும்பல, அதனால தான் போய் மீட் பண்ணல. ஐம் ஷூர் அவரும் ரொம்ப பிஸியாக இருக்கார். பட் அவரை மெசேஜ் பண்ணேன். அண்ட் கரெக்டாக மிட் நைட்டுக்கு ஒரு ட்வீட் வேறு போட்டேன். ஸோ அவரை விஷ் பண்ணிட்டேன். சார் இந்த ட்ரெஸ் கோட் வந்து ரீசன்ட்டா ட்ரெண்டிங்கான ட்ரெஸ் கோட், இட்ஸ் பர்பசிவா இட்ஸ் கோஇன்சிடென்ஸ்? இல்லை சார், எனக்கு ஒயிட்டும் பேஜும் ரொம்ப பிடிக்கும். பட் முன்னாடியும் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இல்லை ஜஸ்ட் இங்கே கரெக்டாக ஹோட்டல் என்ட்ரு ஆகும்போது ஆஹா ஓகே இந்த கேள்வி வரும்னு நினச்சேன். பட் எஸ். அர்ஜுன் தாஸ் குட் பேட் அக்லிக்கு முன் அதுக்கு பின் எப்படி வந்து பார்க்கப்படுறாங்க? குட் பேட் அக்லிக்கு அப்புறம் ஆக்சுவலி நிறைய காமெடி ரோல்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு ஆக்சுவலி. ஏன்னா நிறைய பேருக்கு ஜானி ஜாமி ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் அதோட என்டையர் கிரெடிட் ஆதிக் அண்ட் அஜித் சருக்கு தான் போகணும். ஏன்னா நான் நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருக்கேன். இன்ஃபேக்ட் குட் பேட் அக்லி ரிலீஸ்க்கு முன்னாடி நான் இது சொன்னது இல்லை. பட் குட் பேட் அக்லி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் சொன்னேன். சுரேஷ் சந்திரா சாரோட ஆஃபீஸில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். வீரம் டைம்லேருந்து அஜித் சார் என்னை ரெஃபர் பண்ணிட்டு இருக்காரு நிறையா படத்தில். அன்ஃபார்ச்சுனேட்லி அது நடக்கல. ஃபைனலி ஆதிக்கிட்ட என் பேர் குட் பேட் அக்லிக்கு சொன்னார். அண்ட் அது கரெக்டாக அமைஞ்சது. அண்ட் வெரி கிரேட்ஃபுல் ஆடியன்ஸ்க்கும் சரி உங்கள் எல்லாருக்கும் சரி. ஏன்னா எல்லாருக்குமே ஜானி ஜாமியோட ரோல் ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய குழந்தைங்களுக்கு பிடிச்சிருக்கு ஜாமியோட ரோல். ஸோ ரொம்ப ஹாப்பி. அதுக்கப்புறம் ஐ திங்க் நிறைய காமெடி ரோல்ஸ், டிஃப்ரெண்ட் ஜானரோட ஸ்கிரிப்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. சாரி நல்லா இருக்கு சார். ஹாப்பியாக தான் இருக்கேன். ஏன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் சொன்னேன். டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ புது டிரெக்டர்ஸோட ஒர்க் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு இருக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பி சார். ஹாப்பியான சார். இப்போ நெகட்டிவ் ரோலும் பண்ணுவேன். நல்ல ஒரு ரோல் வந்துச்சுன்னா கண்டிப்பாக எடுத்து பண்ணுவேன். அண்ட் பாசிட்டிவ் ரோல்ஸ் தான் இப்போ இருக்கிற பைப்லைனில் இருக்குது. வரப்போகிற படங்கள் எல்லாருமே ஃபேமிலி சப்ஜெக்டை தான் எடுத்து பண்ணுறேன். லைனப்பில் நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் படம் பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு. சாரி மேஸ் மேம். that no comedy is not also it's very tough. ஆமா மேம். அதுல ஓவர் தி டாப் பண்ணுவேன். that is a different genre. Correct. So how do you feel in comedy na இது வந்து dark comedy? இது வந்து situational comedy. ஆமா. பியூரா காமெடி ரோல் பண்றது how do you feel? ஆக்சுவலி இதில் கொஞ்சம் சட்டிலாக இருக்குது. பட் ஃபன்னாக இருந்தது மேம். லைக் ஐ செட் ரொம்ப ஃபன்னாக இருந்தது. ஏன்னா அதான் சொல்லல, நிறைய சீனியர் ஆக்டர்ஸோட ஒர்க் பண்ணும்போது ஐ திங்க் அந்த ஹியூமர் வந்து எங்களுக்கும் அது பாஸ் ஆன் ஆகும். ஏன்னா ஒரு பக்கம் வடுகர் சினிமா இருக்காங்க, இன்னொரு பக்கம் யோகி பாபு சார் இருக்காரு, விடிவி சாரும் இருக்காரு. ஸோ இவங்களோட ஹியூமர் வந்து எனக்கும் கொஞ்சம் ரப்
ஹோப்பிங் ஐ திங்க் கான்செர்ட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் காமெடி இருக்கிற படங்கள் வரும் நம்புகிறேன். இன்னும் இருக்குது ஆக்சுவலி பைப்லைனில் இருக்குது. அது இப்போது அந்த படங்கள் பற்றி பேச முடியாது, அது ப்ரொடக்ஷன்லேருந்து அனௌன்ஸ்மெண்ட் ஆகட்டும். பட் இன்னும் நல்ல ஃபேமிலி படங்கள் ஹியூமரோட ஜாலியாக தியேட்டரில் பார்க்க வேண்டிய படம் இருக்கும், லைனப் இருக்குது. சினிமால 2 மாசமா உங்களை பத்தி அந்த கல்யாண வதந்தி வந்துகிட்டே இருக்கு சார் அது எங்கேருந்து வந்துருன்னு எனக்கு தெரியல சார். அது என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு, கல்யாணம் நடக்க போகுதுலாம் என் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது அம்மா அப்பாவுக்கு தெரியும், அவங்களுக்கு இப்போ ஓகே 1 மாதத்துலேயே 2 வாட்டி அந்த நியூஸ் போட்டாங்க. எதுக்கு போட்டாங்கன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. இல்லை சார், என்கேஜ்மெண்ட்டும் இல்லை, கல்யாணமும் இல்லை. இப்போ எனி டைம் த நியர் ஃபியூச்சர் இல்லை சார். இல்லை சார், இல்லை சார், இல்லை சார், எதுவுமே இல்லை சார். எனி டைம் இல்லை. இப்போ ஃபியூச்சர்லேயும் இல்லை மேம். படங்கள் மட்டும்தான் இருக்குது, இந்த மாதிரி ப்ரெஸ் மீட் தான் இருக்கும். அந்த மாதிரி சப்போஸ் எப்பயாவது ஒரு என்கேஜ்மெண்ட் ஒரு கல்யாணம் நடக்க போகுதுன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்டில் உங்கள் எல்லார்ட்டையும் நான் சொல்லிட்டேன் சார். கல்யாணம் விஷயம் சொல்லி என்ன சார் எதிரிகள் சார்? அதில் எதுவுமே அப்படி எதுவுமே இல்லை சார். கல்யாணம் விஷயம் மட்டும் தானே சொல்லியிருக்காங்க, நல்ல விஷயம் தானே. பட் இல்லை, அப்படி எதுவும் இல்லை சார். ரிலேட்டிவ்ஸ் தான் கொஞ்சம் ப்ரெஷர் ஆகுறாங்க, ஏன்னா அவங்களுக்கு இது பழக்கம் இல்லை. ஸோ எல்லா வாரம் ஒரு நியூஸ் இந்த மாதிரி வரும்போது அவங்க கேட்குறாங்க. இப்போ ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் போர் அடிச்சு போச்சு. ஐ திங்க் இப்போ சார் அந்த புகை எங்கேருந்தே வருதுன்னு எனக்கு தெரியல சார், சத்தியமாக. அது எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை சார். சார் சார் அந்த ஆமாம் சார், அந்த அந்த புகை உங்கள் சைட்ல இருந்து தான் சார் நினைக்கிறேன். இல்லை சார், அதுதான் எனக்கு ஐ திங்க் முஃபாசாக்கு வாய்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் சரி, அண்ட் குட் பேட் அக்லி பண்ணதுக்கப்புறம் சரி, நிறைய ஷூட் பண்ணும்போது நிறைய குட்டி பசங்க வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜாமின்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் சொன்னேன்ல, ஐ திங்க் அந்த கிரேட் ஃபுல் ஆதிக் இன் அஜித் சார் தான் சார். ரொம்ப ஹாப்பி. ஸோ அதான் நான் ஏன் இப்போ லைனப்பில் ஃபேமிலி படங்கள் இருக்குன்னு சொன்னேன்னா, தியேட்டர் ரவுண்ட்ஸ் போகும்போது நிறைய டைரெக்டாக ஆடியன்ஸை மீட் பண்ணும்போது அதில் நிறைய சீனியர் லேடிஸ் ஆர் ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து என்கிட்ட கொடுத்த ஃபீட்பேக் வந்து ஃபேமிலி படங்களாக பண்ணுங்கள், ஜாலியாக படங்கள் பண்ணுங்கள், இந்த ரத்தம் வெட்டு குத்தெல்லாம் வேண்டாம், ஸோ ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணுறோம் உங்கள் படங்கள்னு சொல்லி. ஸோ அவங்களுக்காக இப்போ லைனப்பில் இருக்கிறது கொஞ்சம் ஃபேமிலி படங்கள், ஹாப்பியாக ஜாலியாக சந்தோஷமாக தியேட்டர். இல்லை சார், இப்போ அந்த ஜஸ்ட் உள்ளே வரும்போது அப்படியே ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டு வந்தேன் சார். அது ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுவேன் சார் வெளியே போகிறப்ப. சார் மேம், அது எல்லாருமே ரிலேட் பண்ணுற கேரக்டர்ஸாக இருக்கும். இப்போது சரவணாங்கிற கேரக்டர், என்னோட கேரக்டர் வந்து இபியில் வேலை பார்க்குற ஒரு பையன், அவனுக்கு கடன் இருக்குது. ஸோ ஒரு பாய் நெக்ஸ்ட் டோர் உங்கள் ரிலேட்டிவாக இருக்கலாம், உங்கள் ஃபேமிலி ஒருத்தராக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ரிலேட்டபிள் கேரக்டர்ஸ் வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சுச்சுவேஷன். ஃபர்ஸ்ட் டைம் இன்ஃபேக்ட் நான் படத்தில் ஒரு அப்பா ரோல் ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரோல். ஃபர்ஸ்ட் டைம் அது ப்ளே பண்ணுறதுனால எனக்கு குழந்தைங்க ரொம்ப பிடிக்கும். பட் ஐ திங்க் உள்ளே வந்தாங்கன்னா ஒரு அழகான ஸ்டோரி இருக்குது, அதில் எமோஷன்ஸ் இருக்குது, அண்ட் அ லாட் ஆஃப் ஃபன் மூமெண்ட்ஸ் இருக்குது, ஹியூமர் இருக்குது. அதான் சொன்னல, ஒரு 2 hours 20 minutes ஜாலியாக சந்தோஷமாக ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணிட்டு அவங்க போகலாம். ஆமாம், சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் மேம். ஆமாம் ஆமாம் ஆமாம். இல்லை மேம், நிறைய கற்றுக்கலாம் மேம். அது இல்லை சேலஞ்சிங்காக இல்லை, ஆக்சுவலி நிறைய கற்றுக்கலாம். ஏன்னா இவ்வளோ சீனியர் ஆக்டர்ஸ், அது நாட் ஜஸ்ட் வடுகர் சினிமா மட்டும் இல்லை, யோகி சார் இருக்கட்டும், விடிவி கணேஷ் சாராக இருக்கட்டும், தம்பி ராமையா சாராக இருக்கட்டும், பொன்வனன் சாராக இருக்கட்டும், ரமேஷ் திலக்கா இருக்கட்டும், ஆனாபென்னா இருக்கட்டும், இன்க்ளூடிங் இன்ஃபேக்ட் அகில்னா இருக்கட்டும், எல்லாருமே அவங்க எல்லாருலேருந்து நிறையா கற்றுக்கலாம். ஏன்னா அவங்க ஏன் இவ்வளோ ஃபேண்டாஸ்டிக் ஆக்டர்ஸாக இருக்காங்கன்னா, அது ஐ திங்க் எல்லா ஷாட்டுக்கு முன்னாடி அவங்க அவங்களோட இம்பல்சிவ் ரெஸ்பான்ஸ் என்னவாக இருக்கும் சீனுக்கு, எப்படி இம்ப்ரோவைஸ் பண்ணுறாங்க, அவங்க டெடிகேஷன், அவங்க டிசிப்ளின், நிறைய கற்றுக்க முடியுது மேம். ஸோ வெரி ஹாப்பி. அண்ட் நீஷில் ஹரீஷ் வந்து இந்த ஸ்டார் காசு இருக்குன்னு சொல்லும்போது நான் ஒரு விஷ் லிஸ்ட் நினச்சேன், இவங்க நிஜமாக படத்தில் இருப்பாங்கன்னு எனக்கு தெரில. பட் ஃபைனலி ஷூட் பண்ணும்போது தான் அவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து இந்த படத்தில் கொண்டு வந்தார் ஒன்றா. ஸோ வெரி ஹாப்பி. ஒரு வண்டர்ஃபுல் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ்.
சார் இப்போ ரஞ்சித் ஜெயக்கொடி சாரோட ஒரு படம் பண்ணுறேன். இட்ஸ் டூ சூன் அதை பற்றி பேசுறதுக்கு. அண்ட் இன்னொரு டெபியூ டைரக்டரோட ஒரு படம் பண்ணுறேன். ஒரு 2-3 படங்கள் இருக்குது சார் லைனப்பில். சார் நீங்க வந்த உடனே பயங்கர சென்சேஷன் வில்லனா வாய்ஸ் அப்படியே ஹீரோவா ஷிஃப்ட் ஆனீங்க. பட் அந்த ஸ்பீடுக்கு படங்கள் வரல. இடையில ஒரு கேப் விழுந்த மாதிரி ஒரு ஃபீல். அது என்ன ரீசன்? லேண்டிங் சினிமாஸ் என்ன ரீசன் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா? சார் ஆக்சுவலி கேப் விடல, டு பி வெரி ஆனஸ்ட். மேபி அந்த அளவுக்கு படங்கள் ப்ரமோட் பண்ணி நம்ம கரெக்டாக ரிலீஸ் பண்ணல. இன்னும் நெகட்டிவ் ரோல்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கைது ரிலீஸ் ஆச்சு சார். இன்ஃபேக்ட் என் அக்காவும் சொன்னாங்க கைது ரிலீஸ் ஆச்சு. அப்போ தான் கொஞ்சம் எல்லாருக்கும் தெரிய வந்து கரெக்டாக கோவிட்ல என்ன 2 வருஷம் உட்கார வச்சிட்டாங்க சார் வீட்டில். அது முடிச்சதுக்கப்புறம் மாஸ்டர் இருந்தது. மாஸ்டர் முடிச்சதுக்கப்புறம் ஐ திங்க் அந்தகாரம் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆச்சு. அப்போ தான் வசந்த பாலன் சார் வந்து அநீதி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் சாந்தகுமார் சாரோட ரசவாதி பண்ணேன். விஜய் நம்பியரோட போர் பண்ணேன். அண்ட் விஷால் வெங்கரோட பாம் பண்ணேன். ஸோ ஒரு லைனப்பில் படங்கள் இருந்தது. நடுவில் ஓஜி பண்ணேன், குட் பேட் அக்லி இருந்தது. ஸோ அதனால டைம் இருக்குது. பட் இதுக்கப்புறம் கேப் இருக்காது சார். இப்போ லைனப்பில் இருக்குது, தொடர்ந்து ரிலீஸஸ் இருக்கும் நம்புகிறேன். அண்ட் இப்போ இருக்கிற லைனப்பில் இருக்கிறது உங்களுக்கு பிடிச்ச படங்களாக இருக்கணும் நம்புகிறேன் சார். எஸ் மேம். ஆக்சுவலா சினிமாவில் வந்து வில்லன் அப்படின்னாலே ஒரு பயமோ இல்ல ஏதோ ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் அப்படிங்கிற ஷேடு தான் வந்து ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு வந்து இருக்கும். பட் ஆனா வில்லனையும் செரிஷ் பண்ணலாம், செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற சினிமா பேட்டர்ன்ல ரொம்ப முக்கியமான ஆட்கள்ல அர்ஜுன் தாஸ் ஒருத்தர். இப்ப கூட வந்து பிளாஸ்ட்குள்ள வந்து பாத்தீங்கன்னா வில்லனை வந்து ஹீரோக்கு ஈக்குவலா வந்து செலிப்ரேட் பண்றாங்க. சோ இந்த வில்லன்களை வந்து செரிஷ் பண்றதையும் செலிப்ரேட் பண்றதையும் நீங்க எப்படி வந்து எடுத்துக்கிறீங்க, பாக்குறீங்க? இல்லை மேம், ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப ஹாப்பி. பட் என்னோட ஜேர்னியில் நான் பண்ண நெகட்டிவ் கேரக்டர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே லைக்கபிள் வில்லன்ஸாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் கைதி எடுத்து பார்த்தீங்கன்னா அவன் அண்ணனுக்காக அது பண்ணுறான், இன்னும் அண்ணனை காப்பாற்றுறதுக்காக பண்ணுறான். ஒரு ஓஜி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓகே இனிஷியலாக ஒரு பிரேஷர் இருக்கும். பட் அது அவனோட அப்பாவோட மர்டருக்காக அவன் ரிவெஞ்ச் எடுத்து பார்க்குறான். குட் பேட் அக்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதிக்கிட்ட ஃபர்ஸ்ட் டே சொன்னேன் இதில் நான் வில்லன் கிடையாது, என்னோட சைல்ட்ஹுட் ட்ராமானால் தான் இது பண்ணுறேன்னு சொல்லி. ஒரு மாஸ்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த ஷேட் வந்து ஷிஃப்ட் ஆகுது. ஒரு சின்ன பையனில் பிஜிஎஸ்னால ஓகே அவன்கிட்ட சொல்லி ஒரு ஸோ இட்ஸ் ஆல் லைக்கபிள் வில்லன்ஸ். அண்ட் ஐ திங்க் அதனால தான் ஆடியன்ஸ்க்கு பிடிச்சிருக்கு. பட் லைக் ஐ செட் பிடிச்ச நெகட்டிவ் ரோல் ஒன்று வந்ததுன்னா கண்டிப்பாக எடுத்து பண்ணுவேன். பட் இப்போதைக்கு லைனப் இல்லை மேம், எதுவுமே இல்லை. ஓஜி 2 நேற்று பேச ஆரம்பிச்சிருக்காங்க, அதில் நான் இருப்பேன் இல்லைன்னு எனக்கு தெரியல. பட் டெஃபினெட்லி ஒரு நல்ல நெகட்டிவ் ரோல் இருந்ததுன்னா கண்டிப்பாக எடுத்து பண்ணுவேன். பட் இப்போ லைனப்பில் இருக்கிறது எல்லாமே ஃபேவரட் மூவி வில்லன்ஸ் தமிழ்லையா எனக்கு ஐ திங்க் ஹீத் லெஜர். எனி திங்னா ஹீத் லெஜர். ஆமாம், ஜோக்கரில். பட் தமிழில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் அரவிந்த் சுவாமி சார் வாஸ் வெரி குட் இன் தனி ஒருவன். அவர் சூப்பராக பண்ணியிருந்தார். என்னங்க புரியல? ஒரு ட்ராமா இருக்கணும், அவங்கள எம்பத்தைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இல்ல they can just be bad for bad sakeன்ற மாதிரி இருக்குமா? இல்ல, ஐ திங்க் ஒரு நல்ல அது even if it's a ஆமா, he doesn't, but I think there was a reasoning for what it is. No, I think சின்ன வயசுல சொல்லி வந்திருக்காங்க he is joker சொல்லி that was already there from the audience as in joker எப்படி ஒரு கேரக்டர்னு சின்ன வயசுல we've heard about joker. So finally அது போர்ட்ரே பண்ணும்போது I think அது ரப் ஆஃப் ஆயிடுச்சு. பட் இப்போ இருக்க நம்ம சினிமாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா there has to be a story written, an arc அந்த வில்லனுக்காக. அப்போ தான் ஐ திங்க் தி ஆடியன்ஸ் will understand. சும்மா ஒரு வில்லன்னா at the end of it ஒரு குத்தில் முடிஞ்சிடும் கிளைமேக்ஸில். பட் ஐ திங்க் இஃப் இட்ஸ் ரிட்டன் வெல் ஐ திங்க் பெட்டர். ஐ திங்க் ஆடியன்ஸ் இன்னும் கொஞ்சம் ரிலேட் பண்ணுவாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிபியூவில் there is a trauma that is shown and why அவன் அஜித் சரோட பின்னாடி ஏன் துரத்தி போகிறான்னு there is a reason for it. So I think that all credit to the directors, the way they've written the characters. Anbu from Kaidiya irukattum, illana Das from Master irukattum, illana even Johnny Jammy from Adik. It's all credit to the directors. Yeah, but villains வந்து grey ah irukuma, like why can't they be completely dark? Not necessary. Yeah, they can be dark also completely. I think that is how it fits into the story that நம்ம பார்க்கணும். It's just a villain for the sake of being a villain. I'm not sure audience enjoy பண்ணுவாங்களா இல்லைன்னு தெரியல. But they can be completely dark, of course. Why not? வில்லனுடைய நீங்க வில்லனா பண்ணிருந்தீங்க. வில்லனுடைய லைக் அவரோட அப்பியரன்ஸ் அதெல்லாம் வந்து போர்ட்ரேட் பண்றதுல கேர்ள்ஸ் கிரஷ்ஷா வந்து உங்களை அர்ஜுன் தாஸை பார்க்கறாங்க. சோ how did you feel that? சோ அவர் வந்து ஹீரோவா பார்க்கறத விட வில்லனா தான் அவங்க வந்து லைக்கபிளா பார்க்கறாங்க, கிரஷ் மெட்டீரியலா பார்க்கறாங்க. இல்ல ஜெனரலாவே இப்போ ரீசன்ட் டைமா வந்து ஆன்டகனிஸ்ட் தான் வந்து கிரஷ் லிஸ்ட்ல மாறி இருக்காங்க. ஆமா சார், நாங்கலாம் ஆனந்தராஜ், மன்சூர் அலிகான் அப்புறம் இந்த மாதிரி சரி வில்லன் வந்து அழகா இருக்கு இந்த மாதிரியான நிறைய ட்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்றதால நானும் அத தான் மீன் பண்ணி கேட்டேன். ஓகே. இந்த கிராஷ் லிஸ்ட் பத்தி நான் என்ன சொல்றேன்னு சத்தியமா தெரியல. பட்
ஜஸ்ட் ஹாப்பிங்க. தேர் இஸ் an ஆடியன்ஸ். அவங்களுக்கு அந்த நெகட்டிவ் ரோல்ஸ் பிடிச்சிருக்குன்னா வெரி கிரேட்ஃபுல். ஹோப்ஃபுல்லி அவங்க இந்த பாசிட்டிவ் சைடும் பார்த்து இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்து அவங்களுக்கு எதுவும் பிடிக்கும்னு நம்புறேன். பட் அகைன் தேங்க்யூ ஃபார் புட்டிங் மீ ஆன் தட் காஸ்ட் லிஸ்ட். நான் இதுக்கு வேற என்ன பதில். இந்த ப்ராஸ்தட்டிக்லாம் பண்றது வந்து அதோட எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பர்ங்க. ஒரு அப்துல் அண்ணாட்ட தான் தேங்க்யூ சொல்லணும். ஒரு 4.5 மணி நேரம் உட்காரணும் இந்த ப்ராஸ்தட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு. பட் இல்லை, அது படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு சீக்வன்ஸில் வருது. பட் வாஸ் ஃபன். ஏன்னா எல்லாருமே நம்ம 4 பேருமே இந்த ப்ராஸ்தட்டிக்ஸ் யூஸ் பண்ணி தான் அந்த சீன்ஸ் பண்ணோம். பட் ஃபன். அது 4 hours உட்காரணும். அதுதான் சைலண்டாக உட்காரணும் ரெடி ஆகும்போது. பட் அது ரிமூவ் பண்ணுறதுக்கும் டைம் ஆகும். பட் இது மட்டும் தான் ஷூட் பண்ண முடியும். ஏன்னா ப்ராஸ்தட்டிக்ஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நார்மல் ரெகுலர் சீன்ஸ் பண்ண முடியாது. ஸோ என்னைக்கு ப்ராஸ்தட்டிக் யூஸ் பண்ணுறோமோ அந்த சீன்ஸ் மட்டும்தான் நம்ம அச்சீவ் பண்ணோம். பட் ரொம்ப நேரமும் ப்ராஸ்தட்டிக்ஸும் யூஸ் பண்ண முடியாது. பின்னா அது சிப்பாக ஆரம்பிச்சிடும். ஸோ அதை திருப்பி ரீடச் பண்ணி அது பண்ணணும். பட் இல்லை, ஐ திங்க் எல்லாருமே ஒரு ஃபன். எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம். ரஜினி சாராக இருக்கட்டும், இல்லை கமல் சாராக இருக்கட்டும், வி ஹவ் சீன் தோஸ் வீடியோஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ப்ராஸ்தட்டிக் யூஸ் பண்ணும்போது புரியுது. இட்ஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க்னு புரிஞ்சுது. பட் ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் ஆஃப் தெம். அவங்க 2 பேரும் லெஜெண்ட்ஸ். அண்ட் நவ் ஐ காட் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு ப்ராஸ்தட்டிக்ஸ். சார் உங்களோட ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்தோடனே உங்களோட வாய்ஸை பார்த்து சல்லிங் கவுஸ் ஆட்டம் இருக்கு அப்படின்னு. சல்லிங் கவுஸ் வந்து தோ ஹி வாஸ் a theater artist னா கூட அந்த வாய்ஸ் தான் இட் இஸ் a plus for him. He acted in various languages. கரெக்ட் சார். எஸ். நீங்க அந்த மாதிரி உங்களுக்கு உங்க வாய்ஸ் வந்து இட்ஸ் a unique voice. அதுக்கு அப்புறமா பார்த்தா இன்னைக்கு இருக்குது அது. தேங்க் யூ. உங்களுக்கு தமிழை தவிர வேற எந்தெந்த லாங்குவேஜஸ்ல you got an offer to act கிடைச்சிருக்கா? So did you ever try for it? இல்லை சார். ஸோ ஆல் லாங்குவேஜஸ் டு பி ஆனஸ்ட். இது நான் நாட் ஷோயிங் ஆஃப். பட் தேவ் கால் மீ இன் ஹிந்தி, தெலுங்கு. ஐவ் டன் 2 movies. மலையாளத்தில் கூப்பிட்டுருக்காங்க, கன்னடா கேட்டிருக்காங்க. நான் பண்ணல. பட் they pretty much call me in Malayalam, Tamil, Telugu, Hindi. Sir. What are the languages you are fluent in? Hindi, Malayalam, Tamil, English. இந்த படம் டைரக்டர்ல ஒரு வில்லன் மோட்ல தான் தோற்றம் காட்டுறாங்க. அப்ப நீங்க டிஃபரண்டா நடிக்கணுமே அப்படினு அதுக்கு எதுவும் ட்ரை பண்றீங்களா? சார் வர ஸ்கிரிப்ட்ஸ் அப்படி இருக்குது சார். நான் எதுவுமே ஆனஸ்டாக சொல்லணும்னா பாம்புக்கு அப்புறம், பாம்போட ஸ்க்ரீனிங் முடிச்சதுக்கப்புறம், இன்ஃபேக்ட் அதான் சொன்னல சார், கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஃபேமிலி ஆடியன்ஸ் நிறைய பேர் வந்து அவங்க ஃபீட்பேக் கொடுத்தாங்க. ஸோ அதில் இருக்கிற சில மூமெண்ட்ஸ் ரொம்ப ரசித்து என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. ஸோ அவங்க கொடுத்த ஃபீட்பேக் தான் சார் அந்த டைமில் சேம் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் கமர்ஷியல் ஃபன் ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி ஒரு படம் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த டைம் தான் கரெக்டாக ஹரிஷ் வந்து இந்த ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு. ஸோ இதை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கதையை. ஃபேமிலியாக போய் பார்க்க வேண்டிய ஒரு படம்னு எனக்கு பட்டுச்சு. ஹோப்ஃபுல்லி ஐ திங்க் 26 பார்க்கும்போது ஆடியன்ஸ்க்கும் அது தோணுன்னு நம்புகிறேன். இன்ஃபேக்ட் ப்ரிவ்யூ ஷோ பார்த்ததுக்கப்புறம் நீங்களும் அதை சொல்லுங்கள். பட் லைனப்பில் இப்போ இருக்கிறது அவங்க கேட்ட கேள்விக்கு ஐ திங்க் இட் இஸ் இப்போ இருக்கிறது எல்லாமே அந்த ஃபேமிலியோட பார்க்க முடிஞ்ச படங்கள் தான் சார் இப்போதைக்கு. ஹீரோக்களே வந்து ஒரு வில்லன் மோட்ல நடிக்கிறாங்க. இல்லை சார், அதான் சொல்கிறேன். இல்லை சார், அதுதான் சொல்கிறேன். இப்போ இருக்கிற நெக்ஸ்ட் இயர் மேபி ஒரு படம் இருக்கலாம். இப்போதைக்கு இல்லை சார். இல்லை இல்லை அது ஒரு கான்ஷியஸ் டிசிஷன் இல்லை. வர ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லேருந்து இந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ் பிக் பண்ணி பண்ணலாங்கிறது தான் சார். ஆதி கூப்பிட்டாருன்னா கண்டிப்பாக அது ஐ திங்க் ஈக்குவேஷன் ஆதிக்கோடும் சரி, சுஜித்தோடையும் சரி, இல்லைன்னா லோகேஷோடையும் சரி, ஐ திங்க் ஈக்குவேஷன் இதெல்லாம் கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக. குட் பேட் ஆப்பிள் வந்து 1.5 வருஷம் ஆயிடுச்சு. அஜித் சார் வந்து துபாய், மலேசியா அந்த பிரான்ச்ல கார் ஓட்டிகிட்டே இருக்காரு. ஒரு ரசிகரா போஸ்ட் ஸ்டாரா இவ்வளோ நாள் நடிக்காமல் இருக்குது உங்களுக்கு வருஷம்? இல்லை சார், ஐ திங்க் as அவரோட எம்ப்ளாயியாக இருந்து ஈவன் as a ஃபேன் ஐ திங்க் டெஃபினெட்லி அவரோட படத்துக்கு வெயிட்டிங் தான். பட் ஐம் ஷுர் அது கண்டிப்பாக கரெக்டான டைமில் அது கண்டிப்பாக நடக்கும். அண்ட் எல்லாருமே அதுக்கு தான் வெயிட் பண்ணுறாங்க. பட் அவரோட கமிட்மெண்ட்ஸ் முடிக்கட்டும். ஐம் ஷுர் டெஃபினட்டாக அவர் வருவார். பிகாஸ் அவர் ரேசிங்காக இருக்கட்டும், ஆக்டிங்காக இருக்கட்டும், இஸ் வெரி பேஷனட் அபவுட் போத். அது நான் நேரில் பார்த்துருக்கேன். ஸோ டெஃபினெட்லி கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சு கண்டிப்பாக ஆரம்பிச்சுவாருன்னு நம்புகிறேன். ஆமாம் மேம். தெரியல மேம், ப்ரொடியூசர் இன்னும் சொல்லலை. ஸ்ரீகாந்த் படத்தோட டைரக்டர் அண்ட் யுவராஜ் படத்தோட ப்ரொடியூசர் அவங்க தான் டிசைட் பண்ணோம். பட் வெயிட்டிங். அது எப்போ வந்தாலும் ஃபேமிலி படங்கள்ல இந்த வாய்ஸ் வச்சு நீங்க ஒரு எமோஷனா பேசும்போது அது எப்படி இருக்கு? ஒரு போராட்டமா இருக்கு அவங்களுக்கு. ஒரு சென்டிமெண்டா பேச, எமோஷனா பேசுறது வித் திஸ் வாய்ஸ். எனக்கு பர்சனலாக அப்படி தோணல சார். இப்போ நான் என் வீட்டில் சென்டிமெண்ட்லாம் பேசுவேன் சார், அம்மா அப்பாட்ட. இல்லை, அதான் சொல்கிறேன் சார். நான் இது என்னோட வாய்ஸ். இப்போ இதுக்காக நான் அது எவ்வளோ முடியுமோ அது நான் டைரக்டரோட ஹெல்ப் யூஸ் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி நான் மாடுலேட் பண்ணுவேன். பட் அதான் சொல்கிறேன், இதில் இருக்குது எமோஷனல் சீன்ஸ் இருக்குது. ஆர்
முன்னாடி பண்ண படங்கள்லாம் இமோஷனலாக பேசியிருக்கேன். யாருமே இன்னும் அது ஒரு ஃபீட்பேக்காவோ இல்லை ஒரு ஒரு ட்ராபேக்கும் எதுவும் என்கிட்ட சொல்லலை. வந்த ஃபீட்பேக்கில் ஐ திங்க் மாஸ்டர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒருத்தர் மட்டும் கிளாரிட்டி இல்லைன்னு சொன்னாங்க. அதை நான் இப்போ ரொம்ப கான்ஷியஸாக டப்பிங் ஸ்டுடியோவில் டப்பிங் இன்ஜினியரோட ரொம்ப கான்ஷியஸாக கிளாரிட்டி இருக்கும்னு பார்ப்பேன். இல்லைனா டிரெக்டர்ஸ் இருப்பாங்க டப்பிங் ஸ்டுடியோ நார்மலி. ஸோ அவங்களோட ஹெல்ப்பில் கண்டிப்பாக அந்த கிளாரிட்டி பார்ப்பேன். எமோஷனும் வி ட்ரை அண்ட் அச்சீவ் as much as possible. அது இமோஷனாக இருக்கட்டும், இல்லைனா ஏதாவது ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு ஹெவி டயலாகாக இருந்தாலும் சரி, அது கண்டிப்பாக டிரெக்டர்ஸோட ஹெல்ப்போட அது கரெக்டாக ட்ரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி தான் சார் பெர்ஃபார்ம் பண்ணுவேன். பட் எகெயின் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் கண்டிப்பாக 26 நீங்கள் பாருங்கள். ஏன்னா 2-3 சீன்ஸ் இருக்குது படத்தில். ஸோ அதை நீங்கள் பாருங்கள் சார். எஸ் சார், எஸ் சொல்லுங்கள் சார். இல்லை சொல்லுங்கள் சார். சார் முஃபாசா மாதிரி வேற எந்த அனிமி கேரக்டர் ஐடியா வச்சிருக்கீங்க? இல்லை சார், இது என்ன சார்? ஆசை இருக்கா? ஆமாம் கண்டிப்பாக சார். ஏன் வை நாட்? இதெல்லாம் சைல்ட்ஹுட்டில் பார்த்த படங்கள் இருக்கு சார். அது ஒரு ஹியூஜ் ஆனர் சார். ஏன்னா ஐ திங்க் முஃபாசா வந்து மகேஷ் பாபு சார், SRK சார் இவங்க தானே வாய்ஸ் கொடுத்தாங்க சார். தமிழில் என்ன கூப்பிட்டதே ஒரு பெரிய பிளஸிங் தான் சார் பார்க்குறேன். இனி வரும் படங்கள்ல ஹாலிவுட் படங்கள்ல எதிர்பார்க்கலாம். வாய்ஸ் ஓவரா? கண்டிப்பாக சார். கூப்பிட்டாங்கன்னா டெஃபினட்டாக எடுத்து பண்ணுவேன் சார். இது வரைக்கும் நீங்க நடிச்சதுல தொட்டு தொட்டு தில்லான பாட்டு முதல்ல ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகி நெருக்கமா நடிச்சீங்க. எல்லா பாட்டுலயும் அவர் ரொம்ப அந்த கெமிஸ்ட்ரி காதல் கெமிஸ்ட்ரி மட்டும் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரியே இல்லையோ? ஏன்? யாருக்கு? எனக்கா? அந்த மாதிரி ஏன் சீன் அந்த மாதிரிலாம் அவர் ரொம்ப ரஃபா இல்லை சீரியஸான டெப்தா கண்டென்ட் ஓரியண்டா படங்களாவே நிறைய ரொம்ப ஜாலியா ஒரு கமர்ஷியலா அந்த ஸோ மாதிரி குட் பேட் மட்டும்தான் இருந்ததுன்னு சொன்னீங்களா? அது ஆதிக்கு அப்படியே எழுதினாரு சார். நான் என்ன பண்ண முடியும்? ஸோ இப்போ கான்சிட்டிலையும் இருக்கு சில சீன்ஸ் இருக்கு. அது நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். ஒன்ஸ் மோர் அவுட் அண்ட் அவுட் ரொமான்டிக் படம் தான். இப்போ ரஞ்சித் சரோட பண்ணுற படமும் அதில் இருக்கும். பட் நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் சார். சார் நீங்கள் மட்டும் தான் சார் என்கேஜ்மெண்ட்டு ரொமான்ஸ் பற்றிலாம் கேட்குறீங்க சார். ஏதோ இருக்கு. அதான் ஸ்மோக் இங்கே இருந்தா சார். இல்லை சார், இட்ஸ் நாட். அன்ஃபார்ச்சுனேட்லி ஹரிஷ் ஒரு 100 வாட்டி அடிச்சாரு இது இன்டர்வியூஸ் கொடுக்க ஆரம்பிச்சு. எதுவுமே ரிவீல் பண்ணாதீங்க, எதுவுமே ரிவீல் பண்ணியிருந்தீங்கன்னு சொல்லி. பட் இல்லை சார், லக்கி பாஸ்கர் மாதிரி ஒரு படமாக இருக்காது இது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதான் சொன்னேன்ல, ஆர்டினரி பீப்புள் ஒரு எக்ஸ்ட்ராடினரி சுச்சுவேஷனில் அது சுற்றி நடக்கிற ஒரு கதையாக தான் சார் இருக்கும். சாரி, பார்ட் ஆஃப் த ஸ்டோரி. ஆமாம். கிரீட் தாண்டி இட் இஸ் மோர் அபவுட் they put into a situation what basically happensங்கிறது தான். புஷ் பண்ணுறது தான் கதை. பட் அதன் there's a lot more to it. I don't want to reveal it. ஏன்னா அதை பார்க்கும்போது உங்களுக்கும் புதுசாக இருக்கும். 24th நீங்கள் பார்த்து நீங்கள் சொல்லுங்கள். ஒன்ஸ் மோர் மூவி டைட்டில் விஜய் சாரோட விண்டேஜ் மூவியோட நேம் கரெக்ட். ஆமாம். ஏதாவது சொன்னாங்களா இல்லை அந்த மூவியோட ஏதாச்சும் ஒரு ரெஃபரன்ஸ்? இல்லைங்க. அது யோசிக்கும் போது there is a reason. நம்ம ஏன் ஒன்ஸ் மோர் டைட்டில் வச்சோம்னா அதில் படத்தில் ஒரு ரீசன் இருக்குது. இன்ஃபேக்ட் ரீசெண்டாக ஒரு பாட்டு வேறு ரிலீஸ் பண்ணோம். நான் வேறு ஒரு ஸ்டோரி வேறு ஷேர் பண்ணினேன். ஸோ there is a reason as to why ஒன்ஸ் மோர் என்ற டைட்டில். அது இல்லை, அந்த படத்துக்கும் இதுக்கும் எந்த ரெஃபரன்ஸும் இல்லை. ஆமாம் சார். ஆக்சுவலாக நீங்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ணும்போதே எல்லாருமே சிரிச்சுட்டு தான் இருந்தோம். ஹரிஷ் தான் ரொம்ப கான்ஷியஸாக யாருமே ஸ்மைல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இது வச்சாரு. பட் நீங்கள் பர்பஸாக சிரிக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் இப்படி வச்சாரு. பட் நீங்கள் ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது எப்படிப்பட்டான படம். ஆமாம். Thank you, sir. Thank you so much. I'll wait for your feedback, sir. Yes. நான் வாசிச்சுறல அதாவது ஒரு டைரக்டர் கட் பண்ணி எடுத்தாரு, எடிட் வெர்ஷன்ல எடுத்தாரு அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு இல்லையா? அது உண்மையிலே உங்களுக்கு எப்படி இருந்தது? இல்லை சார், வடுகர் சிமா சொன்னதா கட் பண்ணிக்கணும்? இல்லை. ஸோ ஐ திங்க் ஹரிஷ் வந்து ரொம்ப கிளியர் சார். இன்ஃபேக்ட் ஹரிஷ் பற்றி சொல்லணும்னா அவர் ஒன்ஸ் மோரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஸோ ஒரு நாள் வந்து கதை நரேட் பண்ணார். ஸோ நரேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் லுக்லேருந்து போஸ்டர்ஸ்லேருந்து டீசர் என்னவா இருக்கும், ட்ரெய்லர் என்னவா இருக்கும், என்னென்ன ஷார்ட்ஸ் வரும், ரொம்ப பிளான்டாக கரெக்டாக வந்து நரேட் பண்ணார். பட் அவருக்கு என்ன தேவைப்பட்டுச்சோ அது மட்டும்தான் அவர் ஷூட் பண்ணார். ஸோ இப்படி தான் டயலாக் டெலிவரி இருக்கணும், இப்படி தான் இந்த கேரக்டர் பேசணும், இப்படி தான் நீங்கள் கவுண்டர் பண்ணணும். ஸோ ரொம்ப கிளியர் கட்டாக அப்படி தான் ஷூட் பண்ணார் படத்தை. பட் வடக்கசியமா அப்படி சொன்னாங்க. பட் அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க சார். நீங்கள் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் மைண்ட் ப்ளோயிங். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. வடகசியமா மட்டும் இல்லை, யோகபாபு சாராக இருக்கட்டும், விடிவி கணேஷ் சாராக இருக்கட்டும், ஆனாபெனாக இருக்கட்டும், எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து கொஞ்சம் லவ் பேலன்ஸ் இருந்ததுன்னா எனக்கு அது படத்தை சார். நீங்கள் சிஎம் ஆனதுக்கப்புறம் சில சினிமா செலிபிரிட்டிஸ்லாம் சோஷியல் மீடியாவில் ஓப்பனாக ஆதரவு தெரிவிச்சாங்க.
சில பேர் வந்து ஜாயினும் பண்ணிட்டாங்க. வாய்ப்பு இருந்தா நீங்க வந்து அரசியலுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா? டிவிக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை சார், நான் ஓரமாக அப்படி படங்கள்லாம் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இருக்கேன். இல்லை 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 சார், சினிமா மட்டும்தான் சார், சினிமா மட்டும். In future? இல்லை சார், இல்லை. தேங்க்யூ ஸோ மச்.